உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மனிதரை தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஏமனிலிருந்து வருகிறவர்களிடம் ஒவ்வொரு முறையும் அந்த மனிதரை பற்றி விசாரித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த மனிதர்தான் உவைஸ் அல் கர்னி. யாரும் கவனிக்காத ஒரு சாதாரண மனிதர். அவரை கண்டபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், எனக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு மற்றும் துவா கேளுங்கள். ஒரு பெரிய சகாபி கூட ஏன் இவரிடம் துவா கேட்க சொன்னார்கள் தெரியுமா? இந்த மனிதரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பே புகழ்ந்து கூறியிருந்தார்கள். ஏமனிலிருந்து ஒரு மனிதர் வருவார். அவரின் பெயர் உவைஸ். அவர் தன் தாய்க்கு மிகுந்த பணிவுடன் சேவை செய்கிறார். அவர் அல்லாஹ்விடம் துவா செய்தால் அது அல்லாஹ்விடம் ஏற்கப்படும் என்று. இத்தனைக்கும் இந்த மனிதரை அவர்கள் பார்த்தது கூட இல்லை. அவர் தன் தாய்க்கு செய்த சேவையும் தன் தாய் மேல் வைத்திருந்த மிகுந்த அன்பும் தான் அந்த மனிதரின் உயர்வுக்கு காரணம். அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்த போது கூட வயதான தன் தாயை விட்டுவிட்டு வர மனம் வரவில்லை. தாய்க்கு சேவை செய்வதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்ததால் தாபியீன்களில் சிறந்தவர் என நபி அவர்களால் பாராட்டப்பட்டவர். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.